இந்து அறநிலையத்துறை மானிய கோரிக்கையின் போது கோவில் குடிமனை கிரைய கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழக இந்து சமய திருக்கோவில்களின் வீட்டுமனை வாடகைதாரர்கள் சங்கத்தினர் ஊர்வலம் நடத்தினர். தமிழகம் முழுவதும் இந்து அறநிலையத்துறைக்கு கீழ்வரும் கோவில் நிலங்களில் கட்டப்பட்டுள்ள வீடுகளில் பல ஆண்டுகளாக வாடகைக்கு பலர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இவர்களை ஆக்கிரமிப்பாளர்கள் என்று இந்து அறநிலையத்துறை அறிவித்ததற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையிலும் மே 8ஆம் தேதி சட்டசபையில் நடக்க இருக்கும் இந்து அறநிலையத்துறை மானிய கோரிக்கையில் கோவில் குடிமனை கிரைய கோரிக்கையை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் தமிழக இந்து சமய திருக்கோவில்களின் வீட்டுமனை வாடகைதாரர்கள் சங்கத்தினர் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் இருந்து ஊர்வலம் நடத்தினர். வருகின்ற மே 8ஆம் தேதி அறநிலையத்துறை அந்த மானியத்திலே இதற்கான ஒரு தகுந்த விடையை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுக்கு ஒரு விலையில் அந்த நிலங்களை எல்லாம் கிரயம் செய்து தர வேண்டும். அந்த தொகையை ஆலயத்தின் பெயரிலேயே டெபாசிட் செய்து யாரும் எடுக்க முடியாத அளவில் பூஜை செலவிற்கு அதை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற முறையிலே எங்களுடைய கோரிக்கை. இதை அன்று நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் தமிழகம் முழுவதும் ஒரு பிரம்மாண்டமான போராட்டமாக இது வெடிக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். இந்து அறநிலையத்துறை மானிய கோரிக்கை விவாதத்தில் இப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்படவில்லை என்றால் பெரிய அளவில் போராட்டம் நடத்துவோம் என்றும் ஸ்ரீதரன் தெரிவித்தார்.